எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து உங்களுக்காக உங்க மேம் செலக்ட் பண்ணி கொடுத்தது வந்து தனக்கு தானே தான் நண்பன், தனக்கு தானே தான் பகைவன் அப்படிங்கிற பேஜ்ல. ஆக்சுவலி இது வந்து சாதாரண தலைப்பு நினைச்சிடாதீங்க. பகவத்கீதையினுடைய மேஜர் சாராம்சமே இதுதான். பர்டிகுலரா கண்ணன் அர்ஜுனனுக்காக சொன்னப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்லோகமும் கூட இது. சரியா? இது வந்து 6th சாப்டர்ல 5th ஸ்லோகா வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஹாப்பினஸ் வேணும். அது வந்து சின்ன குழந்தை கூட கேட்டாலும் அல்டிமேட் எய்ம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாப்பினஸ் தானே, சந்தோஷம் தான் இல்லையா? சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நமக்கு, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது யாருமே வந்து விரும்ப போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப சந்தோஷத்திற்கான ஃபார்முலா தான் கீதை சொல்லி கொடுக்குது நமக்கு. அந்த சொல்லி கொடுத்த அந்த முக்கியமான ஃபார்முலால ஒரு மேஜர் ஃபார்முலா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக். சரியா? தனக்கு தானே தான் நண்பன், தனக்கு தானே தான் பகைவன் அப்படின்னு இருக்கு. இந்த டாபிக் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னங்க இது, ஏங்க எல்லாரும் நமக்கு நாமளே எதிரியா இருக்க முடியுமாங்க? நமக்கு நாம யாராவது பகை தள்ள முடியுமாங்க? எல்லாருமே சுய நலவாதிகள் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படின்னா என்ன? தன்னலவாதிகள், சுயநலவாதிகள், தனக்கு மட்டுமே நன்மையை தேடிக்கொள்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறவன தானே திட்டிட்டு இருக்கான். அப்ப எல்லாவனும் தனக்கு நன்மையை மட்டும் தானங்க தேடுவான். யாராவது தனக்கு தீமையை எவனாவது தேடுவானா என்று உங்களுக்கு மேலோட்டமா சொல்ல தோணும். பட் இப்ப படிப்படியா நான் வந்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய எனிமியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத போக போக புரியுதான்னு பாருங்க. அண்ட் மோர் பர்டிகுலர்லி அவங்க சொன்ன மாதிரி இன்டராக்டிவ் செஷன் வில் ஆல்வேஸ் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். நானே பேசிட்டு இருக்கிறத விட இன்டராக்டிவா சண்டை போட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நாலேஜ் வந்து டெப்தா நமக்கு புரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே எனக்கு அண்ணனா ட்ரீட் பண்ணிட்டு யாரோன்னு நினைக்காம தோணுனதை தைரியமா நீங்க ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா கூட ஃபைட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ண போறேன்? இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, உங்களுக்கு எல்லாம் நீங்க எனிமியா தான் இருக்கீங்க, நீங்க ஒன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க வந்து தைரியமா என்கிட்ட இல்ல, அதெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் ஃப்ரெண்டா தான் என்கிட்ட இருக்கேன், யாரை வேணா நான் இனிமையா பாத்துருவேன், என்ன நான் இனிமையா பாப்பீனா அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது மனசு அப்படின்னு மனசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சப்தத்தை யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. மனசு அப்படிங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. அந்த மனசை பத்தி யாரும் டீப்பா யோசிக்கிறது இல்லை அதிகமா. அந்த மனசு அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டா எண்ணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் இல்லையா? தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதனின் சுகம் அல்லது துக்கம் எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த தாட்ஸ்னால தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கீதை தருகின்ற ஒரு சூட்சுமம். நம்ம என்ன நினைச்சுக்கலாம், எனக்கு பணம் இருந்தா சுகம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சுகம், அது இருந்தா சுகம், இது இருந்தா சுகம் அப்படின்னு என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். பட் கீதை என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, உன்னுடைய சுகம் உன்னுடைய தாட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது, எண்ணங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. அப்படின்னா நீ என்ன மாதிரி எண்ணங்கள்ல இருந்தா உனக்கு சுகம் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் இருந்தா துக்கம் வரும். சுகத்துக்கு மட்டும் இல்ல, துக்கத்துக்கும் சரி. உங்களுக்குள்ள இல்ல எல்லா எமோஷன்ஸ்க்குமே சரி, வெதர் இட்ஸ் கோபம், என்ன வேணா வச்சுக்கோங்க, அந்த அனைத்துக்குமே மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் தான். ஸோ தேர்ஃபோர் இஃப் யுவர் தாட்ஸ் ஹஸ் பீன் ரிஃபைன்டு, உங்களுடைய தாட்ஸ் வந்து பக்காவா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கீதை சுட்டி காட்டுது. நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், எனிமையாவும் இருக்கலாம். அது சிம்பிளா என்ன சொல்லுது, நீங்க வந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எனிமி. சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. சரியா? இதை ப்ரூவ் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டேன், உனக்கு சிரிக்க பிடிக்குமா அழ பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். சிரிக்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். பின்ன ஏன் அழுற அப்படின்னு கேட்டா பேன்னு முழிக்கிறா. சரியா? இப்படித்தானே நம்மளும் இருக்கோம். ஏங்க நமக்கு என்ன பிடிக்கும்? சந்தோஷமா இருக்க தானே பிடிக்கும். இப்ப இருக்க வேண்டியதானே, ஏன் கஷ்டப்படுறீங்க? உடனே நமக்கு என்ன பாயிண்ட் அவுட் பண்ண தோணுதுன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு தாங்க நினைக்கிறேன், அவங்க திட்டாங்க, அவங்க அடிச்சுட்டாங்க, அவங்க வந்து எனக்கு ஏதோ அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ இம்மிடியட்லி உங்க பாயிண்ட் வந்து வந்து அடுத்த பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் கஷ்டப்பட்டேன், நானா ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும் இல்லையா?
பட் இது வந்து சூழல்ல சுகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல தோணும். கீதையை படிச்சவங்களுக்கு அவன் கண்ணன் என்ன இண்டிகேட் பண்ணிடுறான் அப்படின்னா, இல்லடா, சிச்சுவேஷன் லெட் இட் பி, என்ன வேணா இருந்து தொலையட்டும், ஆனா நீ எப்படி உன் மனசை வச்சிருக்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அது சுகமா துக்கமா அப்படின்னு மாறுது அப்படின்னு கண்ணன் சொல்றான். புரிய வைக்கிறதுக்காக ஸோ 5 to 10 மினிட்ஸ்லயே நான் முடிச்சிடறேன். சம் சீரீஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா என்கிட்ட சண்டை போடுங்க. ஸோ சம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் முதற்கொண்டு நான் முதல்லயே நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ எந்த ஒரு worst அட்மாஸ்பியரா இருந்தாலும் இஃப் யூ ஹாவ் ரைட் தாட் யூ கேன் பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஐ வில் கிவ் சீரீஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நவ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து தாராளமா என்கிட்ட சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். மேஜர் பாயிண்ட்ஸ். பொதுவாக இந்த பாரதியின் அச்சமில்லை பாடல் வரிகள் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் பாயிண்ட். இந்த கீதையை தனக்கு தானே தான் நண்பன், தனக்கு தானே தான் பகைவன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து பாரதியின் அச்சமில்லை பாடல் வரிகள் தான். அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லைன்னு வரும். சரியா? இப்போ பிச்சை எடுக்கிற ஒரு சூழல்ல எப்படிங்க சந்தோஷமா வாழ முடியும்? அங்க போயிட்டு என்னத்த நான் தாட்டை வைக்க? பிச்சை எடுக்கிற சூழல் வந்துருச்சுன்னா நான் என் தாட்டை எவ்வளவு நல்லா வச்சிருந்தாலும் நல்லா தான், நான் நல்லவங்க, நான் வந்து பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். பிச்சை எடுக்கிறது கெட்ட தொழில் தானே, நல்ல தொழில் இல்லையே. ஆனா என் நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, பிச்சை எடுக்கிற சூழல் உன்னை துக்கப்படுத்துதா, பிச்சை எடுக்கிற சூழலை நீ வெறுக்கிறதுனால உனக்கு துக்கம் ஏற்பட்டதா என்ற ஒரு விஷயத்தை நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியாக. நான் ரொம்பலாம் போக விரும்பல. நான் லைஃப்ல சந்திச்ச அந்த எக்ஸாம்பிள்ஸோடய நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். எனக்கு ஒரு பிச்சைக்கார நண்பர் இருக்கிறார். அந்த பிச்சைக்கார நண்பர் எனக்கு எப்படி கிடைச்சாருன்ற கதையெல்லாம் ரொம்ப நீளமா போயிடும். எனக்கு திடீர்னு ஒரு நட்பு கிடைச்சது அந்த பிச்சைக்காரர்கிட்ட. அவர் பர்டிகுலரா என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிச்சைக்காரனுடைய லைஃப்னா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு 3 மனைவிகள் இருக்கிறார்கள். அவர் வந்து வாரத்துக்கு 3 நாள் தான் வேலைக்கு போவார். வேலைக்கு போவார்னா என்ன, ட்ரெயின்ல தாம்பரம் டு சென்ட்ரல் தான் அவருடைய வேலை. ட்ரெயின்ல போகும்போது பிச்சை எடுக்கிறது தான் வேலை. ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் 4 ட்ரிப் தான் போவேன். 3 மனைவிகள் இருக்கிறார்கள், பல குழந்தைகள் இருக்கிறார்கள். ரொம்ப எல்லாம் பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. அதனால ஒரு ட்ரிப்புக்கு போனா 2000 கிடைக்குது. அதனால 2 ட்ரிப்புக்கு மேல போக மாட்டேன் ஒரு நாளைக்குங்க. ஐ won't believe it, but this is the fact. சரியா? அவரு சொன்ன அந்த ஃபேக்ட் அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையும் இருக்கிறதுன்றதை நீங்க இமேஜினே பண்ணிருக்க மாட்டீங்க. பிச்சை எடுக்கிற சூழல்லாம் நரகம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். எத்தனையோ தொழில்கள் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இந்த தொழில்ல இல்ல ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி வேற எதுலையுமே இல்ல. இந்த தர்ம தேவதை அப்படின்னு சொல்லுவார். இந்த பிச்சை எடுக்கிறத ரொம்ப பெருமையா பேசுவார். தர்ம தேவதையின் என்று நான் கையை பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நான் சொர்க்கமாக வாழ்கின்றேன். இது ஒரு எக்ஸாம்பிள், அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சூழலை பிளேம் பண்ணி தானே நான் வந்து நான் கஷ்டப்படுத்தல, இந்த சூழல் கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிக்க பார்ப்பீங்க. சோ அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் முதல்ல முன்னோடியா வச்சிடறேன். சூழல் உங்களை பிச்சை எடுக்கிற சூழலுக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அதை சொர்க்கமா பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நான் முன்னாடி வச்சிருக்கேன். அப்போ இந்த மைண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்ல வரேன். சோ ஒரு விஷயத்த சுகமா எடுத்துக்கிறதா துக்கமா எடுத்துக்கிறதா அப்படின்னு முடிவு பண்றது நீதான், உன்னுடைய எண்ணங்கள் தான். எதை நீ நரகம்னு சொல்றியோ அதை அவன் சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கான். அவனும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த எண்ணங்களுடைய அந்த வீரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன், எண்ணங்களுடைய பவரை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அவ்வளவு worst அட்மாஸ்பியரை கூட பெஸ்ட் அட்மாஸ்பியரா நீ நினைச்சா அது பெஸ்டா தெரியுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? சோ another this is one extreme example சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவமானம். மானம் போயிடுச்சுன்னா அதுக்கு எதுக்கு வாழணும் அப்படின்னு தற்கொலை பண்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஜெயிலுக்கு போறத பொழப்பாவே வச்சுட்டு இருக்கான் நிறைய பேர். திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தன்னுடைய பேர் போஸ்ட்ல வந்தது அப்படின்னா அதை பெருமையா காலரை தூக்கி போட்டுட்டு இருக்க ஆளுங்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அந்த ரெகுலர் பிக் பேக்கெட்டர்ஸ், திருடர்கள் ஜாக்கிரதை எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ ஜெயிலுக்கு போறதுன்றது பெரிய அவமானம் தானேங்க. திருடங்கிறது பட்டம் பெரிய அவமான பட்டம் தானே. ஆனா அது அவமானம்னு நீ நினைக்கிற வரைக்கும் தான் அவமானம். அதையே பெருமையா நினைக்கும் போது அது பெருமையா தான் இருக்குங்கிறதும் பிராக்டிக்கல் உதாரணம் நான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயோ பார்க்காத அனுபவிக்காத உதாரணம் இல்ல, அன்றாடம் நம்ம கூட இருக்கிறவங்க வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ எந்த ஒரு விஷயத்த அவமானம்னு தற்கொலை பண்ண ரேஞ்சுக்கு திங்க் பண்றானோ அதையே பெருமைன்னு நினைக்கிறவனும் இருக்கான்.
பெருமையா நினைக்கிறவனுக்கு அது பெருமையா தான் இருக்கு. அது துக்கத்தை தரல, சோகத்தை தரல, கஷ்டத்தை தரல. அவமானம் நினைச்சவனுக்கு சோகத்தை தந்தது, கஷ்டத்தை தந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப சுகமும் துக்கமும் சூழல் நேரடியாக தருகிறதா, சூழலை நீ எடுத்துக்கொள்ளுன்ற பக்குவத்தை வைத்து தருகிறதா அப்படிங்கறத நீங்க சிந்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? வேற என்ன எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்? உடல் வேதனை, வலி, நோய், அது போய் யாருங்க சந்தோஷமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜிம் கோயர்ஸ சொல்லலாம். அவங்க வந்து வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணும்போது பயங்கர அந்த வேதனையை வந்து சந்தோஷமா அனுபவிச்சு செய்யறாங்க. ஓ, நீங்கெல்லாம் பண்றீங்களாமா? யோகா பண்ணும்போது நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணா கூட அதை என்ஜாய் பண்ணி பண்றீங்களாமா? உங்க மேடம் சொல்ல சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் யோகா பண்ணும்போது அந்த பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்றீங்க. மேடம் சொல்லுவாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, போதும் போதும்னு சொன்னா கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆர்வக்கோளாறுலாம் பண்றீங்களாம். சரியா? ஸோ அப்ப வேதனை தான், வலிக்குது தான். ஆனா அந்த வலியை நீங்க சந்தோஷமா எடுத்துக்கலையா? அப்போ ஒரு வலி வருகிறது, ஆனால் அதை சந்தோஷம் என்று நினைக்கும் போது சந்தோஷமாகவே தெரிகிறது. அதே வலியை ஐயையோ வலிக்குதேன்னு நினைச்சா அது வலியா தான் தெரிகிறது. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு மால்ல போயிட்டு நீங்க பாட்டுக்கு சுத்துறீங்க, கிலோமீட்டர் கணக்குல சுத்தினாலும் வலிக்குது. அப்புறம் பிடிக்காத இடத்துக்கு நடந்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிறோம். சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் கிவ் லைக் திஸ். ஸோ இங்க மேட்ரு என்னன்னா பிடிக்குது பிடிக்கல தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நரகமா இருந்தாலும் உனக்கு சொர்க்கம்தான். சோ இந்த விஷயங்களையும் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியே உல்டா கேசஸும் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த நரகமான கேசஸ் எல்லாம் காட்டி இதையும் சொர்க்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டினேன். தேர் ஆர் மெனி கேசஸ் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல வசதி எல்லாமே இருக்கும். ஆனா அழுதுகிட்டே இருப்பான். ஏண்டான்னு கேட்டா என்னத்தையோ ஒரு காரணம் சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு வேஸ்ட் காரணமா உனக்கு தெரியும். என்னடா இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்க படுற அவஸ்தைய பார்க்கும்போது, ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணம் நீ ஏன்டா அழுற அப்படின்னு. அது உங்களுக்குப்பா. அவனுக்கு அந்த ஆளுக்கு பாவம் எல்லாம் இருந்து என்ன செய்ய? அவனுக்கு அழணும்னு தோணிடுச்சுன்னா அழத்தானே வேணும். இப்ப சொர்க்கமா இருக்கக்கூடியது கூட அவன் நரகம்னு நினைச்சா நரகமா தானே தெரியுது. இயன்ற இந்த எக்ஸாம்பிள்ஸும் உங்க லைஃப்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லயே நீங்களே கூட பார்த்திருக்கலாம். ஏடா இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணும். ஆனா அவங்களுக்கு என்னமோ பெரிய இடி இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். சோ இது சிம்பிளா நான் ரொம்ப எல்லாம் ஜாஸ்தி போகல, போதும். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய சுகமும் துக்கமும் உங்க கையில தானே இருக்கு. சரியா? அப்ப நம்மளும் முதல்ல கொஸ்டினுக்கு வந்துட்டுமா? ஏண்டா உனக்கு நீ ஃப்ரெண்டு தானே? ஆமாங்க, நான் எனக்கு ஃப்ரெண்டு தானே. பின்ன ஏன் அழுற? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இஃப் யூ ஆர் ரியலி ஃப்ரெண்ட் ஆஃப் யூ யூ ஷுட் நெவர் கிரை அட் ஆல் இன் யுவர், சாரி இங்கிலீஷ் வந்துருச்சு. எந்த சூழல்லையும் நீங்க அழக்கூடாது. ஏன்னா அழுறதுக்கு பிடிக்காதுல்ல உங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்காத நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பைத்தியம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? சோ அப்போ ஆனா பண்றோம். நீங்க எப்ப எல்லாம் அழுறீங்கன்னு யோசிங்க. இப்ப நீங்க ஃபைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ அம் ரெடி டு ஃபைட். சோ ஏங்க, இந்த சூழல்ல நான் அழுதா அதுக்கு என்ன பகைவன் நான் சொல்லுவேங்க? அது யாரா இருந்தாலும் அழுதுதான் ஆகணும். நானாலாம் ஒண்ணும் அழல அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. இல்லங்க, இட் இஸ் யுவர் ஃபூலிஷ்னஸ் தட் யூ ஆர் ட்ரையிங். இதுல நம்ம வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படலாம் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றேன். சேலஞ்சுக்கு நான் தயாராயிட்டேன். நீங்க ரெடி ஆகுங்க. வாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல கவலைப்பட்டோம். சொல்லுங்க. முன்னாடி உங்களுக்கு எல்லாம் வந்து கவலைப்பட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்றாங்க. சாத்விக் இல்ல. ஃபுட் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுத்தாச்சாம். என்ன சாப்பாடு ஆஹ் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு தெரியுமா? ஆனாலும் தெரிஞ்சே நம்ம வந்து கெட்ட சாப்பாடு சாப்பிட்டு நமக்கு நம்ம பகைவனா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்க சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க கேளுங்க. ஆமா சார். இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க நான் வந்து மேமோட யோகசாலாவுல சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ இப்போ வந்து அந்த இது இல்ல ஐயா. இப்போ எனக்கு நிறைய இதுகள் வந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன். வெரி குட், வெரி குட். நான் ஹாப்பியா இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன எனக்கு நானே யோசிச்சு பார்ப்பேன். ஃபீலிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னால நிதானமா
சொல்யூஷன் கொடுக்க முடியுது. வெரி குட், வெரி குட். எகெயின்ஸ்டா என்கிட்ட நன்றி. சண்டை போடுங்கம்மா, என் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் மன்னா, முடியாது இல்ல தம்பி சார். அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மன்னா. சொல்லுங்க. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், இப்ப தனக்கு வர கஷ்டமும் சந்தோஷமும் நீங்க சொல்றது வந்து அது யதார்த்தமா நம்ம அதை வந்து குட்டா எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நமக்கு மனசு வலிக்குது இல்லையா? அந்த டைம்ல நம்மள அறியாம அழுக வருது இல்லையா? இப்போ ஃபார் வெரி குட். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனா கூட அதை நான் பொறுத்துக்கிறேன். அது வந்து என்னுடைய தப்புனால வந்தது அப்படிங்கறத அந்த கர்மாவை நான் ஏத்துக்கிறேன். புரியுது. ஸோ இந்த மாதிரி சரியில்லாம கேள்வி இருக்காரு கேட்டாதான் என்னுடைய அப்படிங்கும்போது. லைஃப்ல நடந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனாலதான் ஃபைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நான் சுட்டி காட்டுறேன். ஒரு தடவை வந்து ஒரு பர்டிகுலர் ஆசிரமத்திற்கு சேவைக்காக நான் போயிருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பேசினார். இப்ப இவங்க கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின். என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய கதையை பத்தி பேசுறார். சின்ன வயசுலயே வந்து அம்மா அப்பா வந்து, அப்பா குடிக்காரனா, ஸோ சரியா வளர்க்கல. சின்ன வயசுலயே இவர் வேலைக்கு போயிட்டாராம். வேலைக்கு போயிட்டு இவராக தான் வளர்ந்துருக்காரு. ஸோ நான் படாத கஷ்டமே கிடையாதுங்க. நான் சின்ன வயசுல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து முன்னுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து நல்லா வசதியா வாழ்றாரு. கார் எல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு நல்லா வசதியா வாழ்றாரு. அவருக்கு ஒரு பையன். அந்த பையனை பத்தின கவலை தான் வந்து அவர் என்கிட்ட சொல்றாரு. ஏங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருந்துருவேங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அந்த அளவுக்கு வந்து அடிபட்டு வந்தவங்க. ஆனா என்னுடைய ஒரே கவலை என்ன தெரியுமா? என் பையன் தான் அப்படின்னு. ஏங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் பட்ட கஷ்டத்தை என் பையன் அனுபவிக்க கூடாதுன்றதுனால சின்ன வயசுல இருந்தே அவனை நான் ரொம்ப பார்த்து பார்த்து சொகுஷா வளர்த்துட்டேன். ஆனா அவன் மைண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏதாவது சின்னதுன்னா கூட பாவம் பையன் ரொம்ப பதறி போயிடுறான், அழுதுடுறான். நான் இருக்கிற வரைக்கும் நான் அவனை வந்து இரும்பா இருந்து காப்பாத்திடுவேன். ஆனா நான் என் காலத்துக்கு அப்புறம் என் பையன் எப்படி வாழ்வானோன்னு நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ பையனுக்கு வருகின்ற, அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளால கஷ்டப்படாம இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. சோ இவருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு வரான் இவரு. அவருக்கு, பையனுக்கு கஷ்டம் வந்தா என்னால தாங்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு பதில் அமைதான்னு பாருங்க. சரி, இப்போ உங்க பையன் வந்து கஷ்டப்பட்டுடுவானோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன காரணம் நீங்களே சொன்னீங்க அப்படின்னா, அந்த பையனுடைய மனசு வந்து பிஞ்சு மனசு அப்படின்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க ஏன் கஷ்டப்படல அப்படிங்கிறதுக்கும் நீங்களே சூப்பரா காரணம் சொன்னீங்க. உங்க மைண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இன்னொன்னு சேர்த்து சொன்னீங்க, ஸ்ட்ராங் மைண்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்றதையும் சேர்த்து சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் எல்லா கஷ்டமும் பட்டு வளர்ந்தவன், அதனால என் மைண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சேர்த்து சொன்னீங்க. சரியா? நீங்க எல்லா சொல்யூஷனும் நீங்களே சொல்லிட்டு இப்ப என்கிட்ட வந்து வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு உண்மையிலேயே உங்க பையன் மேல உங்களுக்கு அன்பு இருந்தது அப்படின்னா, அந்த பையனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங் மைண்டா அல்லது பாதுகாப்பான சூழலா? இப்ப அவருடைய கேள்வி எங்க அமைஞ்சிருக்குன்னா, அவர் பாதுகாப்பான சூழல் அமைச்சு கொடுத்துட்டாராம். இது வரைக்கும் கொடுத்துட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவேன், எல்லா நேரமும் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியலன்றதுதானே அவருக்கு பயமா இருந்தது. ஆனா அப்ப எது அறிவான செயலு, அறிவான சிந்தனை எது? பாதுகாப்பான சூழலை கொடுப்பதா அல்லது எப்பேற்பட்ட சூழலானும் எதிர்கொள்ளும் மனதை கொடுப்பதா? இது ஏன் சிந்திக்க மறந்தீங்கன்னு கேட்டேன் நானு. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க, பையனுக்கு வர்ற கஷ்டத்த அவனா கஷ்டம் வர வரத்தானே அவன் ஃபேஸ் பண்ணத்தானே அவனுக்கு உங்கள மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் வரும். அண்ட் தேர்ஃபோர் பையனுக்கு வர்ற கஷ்டத்த நீங்க பாசிட்டிவா பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அந்த கஷ்டத்தினால தானே நீங்க இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்ப உங்க பையன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பெர்மனண்டா எது வந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். சோ வை டோன்ட் யூ சீ இட்ஸ் அ பாசிட்டிவ் வே? அதாவது எல்லாமே நீ பாக்குற பார்வைதான். சோ பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்கிற சூழலையே பாசிட்டிவா பார்த்துட்டான். சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அந்த கஷ்டம் தன்னுடைய மனதை வலிமைப்படுத்துவதற்கு உதவும் என்று நீங்கள் உங்கள் மனதிலே சிந்தித்தால், அவனுக்கு ஒரு கைடு மட்டும்தான் இருப்பீங்களே தவிர, நீங்களே போயிட்டு எல்லாத்தையும் அவன் வேலையை பண்ண மாட்டீங்க. தப்புலடா, எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ணு அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணி அதை ஃபேஸ் பண்ண சொல்லி அவனுக்கு ஸ்ட்ராங் மைண்டை கொடுக்கணுமே தவிர, நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவனுக்கு கஷ்டம் வருமோன்னு பயப்படாதீங்க. கஷ்டம் வரணும், அதை என் பையன் தனியா நின்று ஃபேஸ் பண்ணி அவன் மனசை தைரியப்படுத்திக்கணும். அதுக்குண்டான ஞானத்தை வேணா கொடுங்க பையனுக்கு. டே, நம்ம கோழையா இருக்க கூடாதுரா, இந்த மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுரா, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். சோ கெட் ரெடி டு ஃபேஸ் எனிதிங் யா. இந்த மாதிரி நீங்க தைரியமா பேசுறதை விட்டுட்டு, ஏன்னா அது வந்து அவன் கையில இருக்குங்க. எதுவுமே நம்ம கையில இருக்கிற விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம கையில இல்லாத விஷயத்த என்ன பண்ண முடியும்? என் மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுமா வீக்கா வச்சிருக்கணுமான்றது என் கையில இருக்கு.
சூழல் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்றது என் கையிலேயே இல்லை. சோ நீங்க கையிலேயே இல்லாத விஷயத்த நினைச்சா கவலையா தான் இருக்கும். நீங்க வந்து இப்படி ஏன் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான். சோ தேர்ஃபோர் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், மோல்ட கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு நன்மையை தான் செய்ய போகிறது. நீங்க அதை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பதிலா வைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்ல வர்றது என்னன்னு. நம்ம வந்து இவ்வளவு நாள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம நீ பண்ணுன்னு சொன்னா அவங்களாலையும் ஏத்துக்க முடியல, நம்மளாலையும் இருக்க முடியல. அதுதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு தடவை தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தவறே பண்ணிட்டு இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. இஃப் யூ ரியலைஸ் இட் வெரி வெல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாத்திக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா மேஜரா வந்துங்க இந்த ஞானம் இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப சொன்ன இந்த சீக்ரெட் வந்து சாதாரண சீக்ரெட் இல்லைங்க. சந்தோஷமே உன் கையில்னு கொடுத்துட்டேன். அதாவது அல்டிமேட் வாழ்க்கையினுடைய அல்டிமேட் இலக்கே உங்க கையில தான் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாருமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், 100% ஹாப்பியா இருக்கணும். ஆனா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். இது எதுக்குன்னு கேட்டா அந்த அம்மா சொன்ன பதில் தான். ஏன்னா பழகிடுச்சு, இப்படியே பழகிட்டோம்ல, இந்த ஒரு விஷயம் வந்துருது. இப்ப என்ன, ஆசைதான் முட்டுக்கட்டை. ஒரு மனிதனுக்கு ஏன் வந்து தன்னைத்தானே பகைவனா நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பகைவனா தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அவன் எதுலையுமே அடிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான்னாலே அவன் அவுட் ஆயிட்டான்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க. இன்னொரு முக்கியமான சீக்கிரட்டையும் இப்ப சேர்த்து சொல்லிட்டேன். இப்ப மனசுதான் காரணம்னு முதல்ல சொன்னேன். ஆனா மனசுல எப்படிப்பட்ட மனசு சந்தோஷமா இருக்கும்? என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் இப்படின்னு எவன் பாடுறானோ அவன் சந்தோஷமா இருப்பான். அப்படின்னா எதுலையுமே அடிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். புகழா இருந்தாலும் பரவாயில்ல, இகழா இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, லெட் இட் பி. வாழ்க்கைங்கிறது விளையாட்டு தானே, நான் விளையாடிட்டு போறேன், விளையாடுறதுல நான் சுகம் பார்க்க போறேன், ரிசல்ட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை, விளையாடிட்டே இருக்க போறேன் என்று அனைத்தையுமே ஒரு சுவையாக சவாலாக ஏற்றுக்கொள்பவன் இருக்கான் இல்லையா, என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு, அவனுக்கு வந்து 100% அவனுக்கு அவன் நண்பனாக இருக்கின்றான் அர்த்தம். சரியா? ஸ்ட்ரெயிட்வே இந்த ஃபார்முலாவே சேர்த்து சொல்லிட்டேன். தனக்குத்தானே நண்பன் எவன் என்றால் எந்த சூழலாகட்டும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றவன் தனக்குத்தானே நண்பன். பகைவன் யாருன்னு சொன்னீங்கன்னா எதுலயாவது ஒன்ல அடிக்ட் ஆயிட்டாலே நீ பகைவன் தான். நம்ம எக்கச்சக்கமான அடிக்ஷன் வேற இருக்கு. எனக்கு அட்லீஸ்ட் பேசிக் நீட்ஸ் கூட நான் சொல்றேன். அதாவது உணவு, உடுக்க, உடை, பேசிக் இது கூட இல்லைன்னா எப்படிங்க வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கனாலே அவுட்டு. அப்படி எதுவுமே இல்லாம எத்தனையோ பேர் வாழ்றதை நான் காட்ட முடியும். இன்ஃபேக்ட் என்ன வாழ்ந்த சொன்னாலும் நாளையும் வாழ்ந்து காட்ட முடியும். ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் அ மைண்ட் செட்டுங்க. உங்களுடைய எண்ணம் சூழலை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி டியூன் பண்ணா மாறிட போகுது. நேத்து வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, மறுநாள் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா பகைவனா இருப்பாங்க. எப்படி? மனசு ஒரு செகண்ட்ல மாறிடும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். அது வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலா மாறிடுச்சுல்ல. அப்போ கீதையில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை ரைட்டா புரிஞ்சுக்கிட்ட செகண்ட்ல we can completely change our mind, we can tune our mind. அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பவரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா தட் இஸ் பவர் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆசைதான் உங்களை நண்பனா இருக்க விடாம பகைவனா இருக்க வைக்கிறதுக்கு மூல காரணமே ஆசைதான் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஏங்க இத்தனை வருஷமா அப்படியே பழகிட்டோங்க, இப்ப எப்படிங்க இது இல்லாம இருக்கிறது? சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வேணும்ல. கணவன் இருந்தா ஒரு பேசிக்கலி அவர் சம்பாதிச்சு போடணும்னு அதை ஆசைப்படணும் இல்லைங்க. எப்படிங்க இது எதுவுமே இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? சில கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. என்ன வேணா நடக்கலும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு கண்டிஷனே இல்லாம எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பேசுறது ரொம்ப ஈஸிங்க. பட் ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே ரைஸ் ஆகுது. ஏன்னா எவ்ரிடே நான் கவுன்சிலிங் பண்ணும்போது எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். ஏங்க இது நியாயமான எதிர்பார்ப்பு தாங்க. எங்க கணவன் சம்பாதிச்சு என்னன்னா லட்சக்கணக்கிலேயே கேட்கிறேன், குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு சம்பாதிச்சாவது போடணும்ல, இது கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. எதிர்பார்க்கலாங்க, ஆனா எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா நீங்க வெக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பகைவன் ஆயிட்டீங்க. எதிர்பார்க்கறது நடக்கலைனாலும் ஓகே பரவாயில்ல, வாட் நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க வந்து சண்டை போடுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. நான் சண்டை போட்டு அவர்கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு அவரை சம்பாதிக்க வச்சிருவேன், நடக்கிற காரியமாங்க? அதுக்கு உங்க மைண்ட் சண்டை போட்டு அவர் எப்படி இருந்து தொலையட்டும், நம்ம சந்தோஷமா இருந்து தொலையலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி உங்க மைண்டை மாத்திடலாம். ஜஸ்ட் ஃபீல் தட் ஹவு மச்
டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த கஷ்டம், ஒரு கஷ்டம் கணவனை மாத்துறது ஒரு கஷ்டம். உன் மனசை மாத்திக்கிட்டு போ, அவர் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசை மாத்திக்கிட்டு இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டம்னே வச்சுக்கோ. இந்த ரெண்டுல எது ஈஸி? இன்ஃபேக்ட் அது இம்பாசிபிள்னே சொல்லிடுவேன் நான். இதுதான் நீங்க ஈஸியா இருக்க முடியும். அப்ப இந்த ஈஸி டாஸ்க் எடுக்காம நான் கஷ்டமான டாஸ்க் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவேன் அப்படின்னு தானே எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா தெரியலன்னா பரவாயில்ல, இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. சூழல் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற ஃபார்முலா எனக்கு தெரியும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்ட்ரீமா காட்டியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரீம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், அந்த டெரரிஸ்ட்டை மிலிட்ரி பீப்புள்ஸ் பிடிச்சிட்டு அவனை சித்திரவதை பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இஃப் யூ செட் அ மைண்ட் தட் ஐம் நான் என்ன சூழலையும் நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். அவனை சாகடிக்கும் போது, குண்டு துளைக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே சாகுறானா. என்னமா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க டெரரிஸ்ட். நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவலிஸ்ட், நமக்கு எவ்வளவோ குருமார்கள் ஞானிகள்லாம் அவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. அவன் ஒரு மைண்ட் ட்ரைனிங் கொடுக்குறான். எத்தனை துன்பம் வந்தாலும் நீ சிரிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க முடியுது அப்படிங்கிற பிராக்டிக்கலா ஒரு மிலிட்ரி பீப்புள் பார்த்த ஒரு மிலிட்ரி பர்சன் என்கிட்ட சொன்ன கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே நான் வந்து கற்பனையா பேசல. நீ சிரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சிரிக்க முடியும். ஸ்மைலிங் அண்ட் கிரைங் 100% உன் கையில தான் இருக்கு. எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்லுவேன், ஒரு நெத்தி போட்டுல துப்பாக்கியை வச்சு நீ அழு இல்லைன்னா கொண்டுடுவேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல, ஹேய் என்ன கொல்ல தாண்டா உன்னால முடியும், முடிஞ்சா என்ன அள வச்சு பாடுறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் எப்படிங்க அள வைக்க முடியும்? சி, உங்க உயிர் உங்க கையில அண்ணா இல்லைன்னா அப்படி தைரியமா இருந்தாலும் அந்நேரம் பயம்னு ஒண்ணு வரும்ல. பயம்ன்றதும் ஒரு எண்ணம் தானே. பயப்படணும்னு நினைக்கிறவன் பயப்படுறான், பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு பயப்படாம இருக்கிறான். இங்க பயமும் ஒரு எண்ணம் தானே. எல்லாருமே பயப்படுறாங்களா? ஒரே விஷயத்துக்கு ஒருத்தன் பயப்படுறான், ஒருத்தன் தைரியமா இருக்கான். ஏன்? இட்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் ரூட் மறுபடியும் ஆசைதான். பயம் எங்க வரும்? இது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இல்லாம போயிடுமோன்னு பயம் வரும். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த ஃபீலிங்க்கு ஏன் பயம் வருது? உசுரே போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா சாவேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஏன் பயம் வருது? அப்ப எல்லா ஒரு பயத்துக்கு பொருள் பின்னாடியும் என்ன இருக்குன்னா ஒரு ஆசைதான் இருக்கும். சொல்லுங்க. அப்படி இல்லைண்ணா, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், இல்ல இந்த ட்ரெஸ் வேணும், அதுல ஒரு ஆசை இல்ல அப்படின்னா அது ஓகே. ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து வச்சு உன்னை சுத்திடுவேன் கொன்றுவேன் அப்படின்னும் போது பயம் வரும்ல. உயிர் மேல் ஆசைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. உசுரோட வாழணுங்கிற ஆசை அந்த பயத்துக்கு காரணம். ஏங்க, நீங்க பயந்தா மட்டும் வந்து உங்க கையிலயாங்க இருக்கு. எப்போ உசுர் போகணும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான் கடவுள். அது போற நேரத்துல போகதான் போகுது. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் போகும், அழுதுகிட்டே இருந்தாலும் போகும். அது சிரிச்சுக்கிட்டே அனுப்ப வேண்டியதானே. நாமளா வந்து அனுப்புனாதானங்க தப்பு. நம்ம கர்மாப்படி இறைவன் என்னென்ன நடத்துறானோ எல்லாத்தையும் நடத்திட்டு போகட்டும். ஆனா என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானே சாகுற நேரத்துல கூட. இஃப் இட் இஸ் பாசிபிள். இல்ல, நான் வந்து பயந்தா வந்து அவன் விட்டுட்டு போயிடுவான், பயந்தா வந்து என்ன கொலை பண்ணாம போயிடுவான். இஸ் தேர் எனி கேரண்டி லைக் தட்? நடக்கிறத தடுக்க முடியாதுங்க, ஆனா மனசை மாத்துறது நம்மளால முடியுங்க. சூழலை தடுக்க முடியாதுங்க, மனசை மாத்த முடியும்ல. அப்படி யோசிங்க. அப்ப நண்பனா இருக்கீங்களா, பகைவனா இருக்காங்களா? சாகுறதுன்னு முடிவாயிடுச்சு, சந்தோஷமா சாகுறவன் நண்பன், அழுதுகிட்டே சாகுறவன் பகைவன். அப்படி பார்த்தா கூட கஷ்டமா இருக்கும் ஜீரணிக்கிறதுக்கு. பட் திஸ் இஸ் இப்போ ஒரு ஃபேக்ட். எக்ஸாம்பிள் கேக்குறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஃபினான்ஷியலா வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஸோ பெரிய லாஸ். நான் வந்து சரி பாசிட்டிவா பேசலாம், அவங்களுக்கு ஆறுதலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசும்போது, சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோ, போனது போயிடுச்சு, அடுத்த கட்டத்துக்கு வா, என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கோவப்படுறது, அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே போனது ஓம் பணமா, சோ நீ பேசுறது பேசிட்டு போயிடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியா, பாசிட்டிவா பேச போன என்ன வந்து ஒரு நெகட்டிவ் சோர்ஸா அவங்க பேசுறாங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிறது? அந்த சுச்சுவேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்றது? அட போங்க. நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விரும்பி கேட்கறவங்க கிட்ட எல்லாம் நான் கத்துக்கிட்ட இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் நடக்குது. ஆனா நான் 100% நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இந்த பேச்சை கேட்டு சில பேர் என்ன ஆயிடும்னா லைஃப்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி வந்து கணவனுக்கு அடிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம அடிமையா வாழக்கூடாது
நம்ம சுதந்திரம் நம்ம கையில தானே இருக்கு. நாம ஏன் வந்து அவங்க கிட்ட அடிக்ஷனா இருக்கணும், அடிமையா இருக்கணும்? நம்ம சுதந்திரம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தைரியமா சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. இவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச உடனே கணவனுக்கு என்ன ஆயிடும்னா, நான் பகைவன் ஆயிடுவேன். ஏன்னா அத்தனை நாள் ஒரு அடிமை சிக்கிட்டு இருந்தது, திடீர்னு இப்ப அந்த அடிமை வந்து சிக்கல. சொன்ன பேச்சு வந்து கேட்கும். நல்ல விஷயம்னா கேட்கும், கெட்ட விஷயம்னா சாரிங்க என்னால இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேசும்போது இவனுக்கு வந்து அவனுக்கு நான் பகைவன் ஆயிட்டேன். சரியா? அந்த மாதிரி பகைவன் ஆயிட்டு நிறைய பகைவர்களையும் நான் சம்பாதிச்சு தான் வச்சிருக்கேன். அப்போ நீங்க சொல்லலாம், நீங்க நான் நல்லது பண்ண போயிட்டு கடைசியில எனக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு நான் கேட்கல. உண்மையில கஷ்டம் வரலைன்னா தான் கஷ்டப்படணும். ஏன்னா நல்லது பண்ணா கஷ்டம் வரத்தான் செய்யும். வந்தாதான் நான் கரெக்ட் ட்ராக்ல இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா வேர்ல்ட் இஸ் லைக் தட். இது புரிஞ்சுக்கணும்ல நம்ம. அப்போ அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் விஷன்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்க பாயிண்ட் ஆஃப் விஷன்ல பாவம் இத்தனை நாளா அந்த மனைவி அடிமையாவே வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த அடிமைத்தனம் இல்லாம போச்சுன்னா அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும். இந்த கஷ்டத்துக்கு நான் தானே காரணமாயிட்டேன் என்று அவர்கள் 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அரசல் புரசலா எனக்கு வந்து அவங்க திட்டுறாங்கன்ற செய்திகள் வரும். அது நம்மள ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. சரி, இயற்கை தானே, திட்டிட்டு போகட்டும்னு விட்டுடலாம். ஒரு சிலர் நேரடியா போன் பண்ணி மிரட்டுவாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, உன் பேச்சை கேட்டுட்டு என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நான் ரொம்ப கூலா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏங்க நானா எதுவும் சொல்லலைங்க. நான் எனக்கு தெரிஞ்சது படிச்ச விஷயத்த, கீதையில படிச்ச விஷயத்த நான் சொல்லி வச்சிருக்கேன். நான் வந்து நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் சொல்லாமலாம் இருக்க முடியாது. இது என்னுடைய ப்ரொஃபஷனா நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். யார் வந்து கேட்டாலும் சொல்லணுங்கிறது என்னுடைய கடமை. உங்களுக்கு உங்க மனைவி மேல கண்ட்ரோல் இருந்ததுன்னா அது கேட்க போகாதேன்னு நீங்க சொல்லிக்கோங்க. வந்தா சொல்லக்கூடாதுன்னு என்ன என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. சாரி, கோவிச்சுக்கிடாதீங்க அப்படின்னு என்னால அன்போட சொல்ல முடியுது அப்படிங்கிறேன் நான். அவங்க திட்டினா கூட நான் அன்பா பேச முடியும். பிகாஸ் அவங்கள நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்ல. அவங்க தானே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ, அவங்க கஷ்டத்தை அவங்க பாவம் சொல்றாங்க அப்படின்றப்போ, சாரிப்பா என்ன புரிஞ்சுக்கோ, ஐ கான்ட் அவாய்ட். நேர்ல வந்தாங்கன்னா நீங்க வராம பாத்துக்கோங்க, தட் இஸ் யுவர் விஷ். உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குன்னா பண்ணிக்கோங்க என்று நாமால கூலா சொல்ல முடியுது அப்படிங்கிறேன். பிகாஸ் ஐ நோ ஐ எம் லவ்விங் எவ்ரி ஒன் தானே. அந்த கஷ்டப்படுற ஜீவனையும் நான் தானே நேசிக்கத்தானே வேணும். அவங்க அறியாமையில ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நாம அன்போட பதில் சொல்றதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு போன் கால் எனக்கு எப்படி வருதுன்னா, கொன்னுடுவேன்னே வருது. நீ எங்கேயும் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னே ஒரு போன் கால் வருது. எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பிரின்சிபல் அவ சொல்லியிருக்காளா என்னன்னு தெரியல, வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லுவான். எவன் ஒருவன் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றானோ அவன்தான் உண்மையில் தனக்குத்தானே நண்பனாக இருக்கின்றான். எல்லாம் நல்லதா நடக்கும்போது நானும் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நாய் கூட தானங்க இருக்கும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அங்க இன்பமா வாழ்ந்து காட்டுறவன் தான் உண்மையிலேயே வந்து இந்த கீதையின்படி வாழ்கின்றான் அர்த்தம். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்ஃபேக்ட் அவர் வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஏங்க நான் எங்கேயாவது வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்க கொலை பண்ணி அந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? எங்க வரணும்னு சொல்லுங்க, நானே வந்துடுறேன், இப்பவே கூட வந்துடுறேன்னு. ஏங்க இவ்வளவு கோவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன். என்னால பேச முடியும். ஏங்க நான் எனக்கு உசுருக்கு பயம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டேங்க. உசுருக்கு பயந்தவங்க எங்க உசுறு நான் வந்து பிடிச்சு வச்சுட்டு இருந்தாலும் போகாம இருக்க போறது இல்ல போகணும்னு எதுவும் நம்ம கையில எதுவும் இல்லைங்க. சூழலை பிடிச்சுக்கிட்டு நம்மளால தொங்க முடியாதுங்க. ஆனா என் மனசு மட்டும் எப்பயுமே என் கையில தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் என் மைண்ட் பறிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்கும் சக்தி இல்லை. என்ன பயமுறுத்துறதுக்கு எவனுக்கும் சக்தி இல்லை. பயப்படணும் நான் நினைச்சாதானே உண்டு. நான் பயப்படக்கூடாதுன்னு முடிவெடு இருக்கும்போது நீ என்ன சொன்னா என்ன? அப்ப எங்க ஆசை இருந்துச்சுன்னா, இப்ப என்னுடைய பணத்தை நான் எடுத்துருவேன். பொதுவா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் சினிமா பார்த்திருக்கீங்களா? எக்கச்சக்கமான சினிமா பார்த்திருக்கீங்களா? அந்த சினிமால அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டான் அப்படின்னோடனே இந்த வில்லன் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, ஏப்பா இந்த புதுசா வந்து ஆபீசர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால தொழிலே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உடனே அந்த பாஸ் சொல்லுவான், டேய் குட்டியோ ஏதாவது கொடுத்து முடிறா அப்படின்னுவான். அப்படின்னா என்ன? ஒரு பாட்டில கொடு, இல்லைன்னா ஒரு பெட்டி பணத்தை கொடு, இல்லைன்னா ஏதாவது பெண்களை சப்ளை பண்ணு, எதுல வீக்குன்னு பார்த்துட்டு முடிற அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க அவன் எதுலையுமே வீக் இல்லைங்க அப்படின்னா வில்லனால எதுவும் பண்ண முடியல இல்ல. இப்ப பணத்துக்கு அடிமையானான்னா பணத்தை காட்டி ஏமாத்திடலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல வீக் பாயிண்ட் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சான்னா கடைசியில என்ன சொல்லுவான்னா, டே அவனுக்கு பொண்டாட்டி புள்ளி இருக்கா, புள்ளைய தூக்குடா அப்படின்னுவான். அவன் புள்ள மேல கூட அடிக்ஷன் இல்லை அப்படின்னா ஜீரணிக்கிறது கஷ்டம்தான். பட்
ஒருவேளை இமேஜின் பண்ணுங்க, அவன் வந்து புள்ளைய தூக்கிட்டா கூட என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நான் நேர்மையா தான் இருக்க போறேன்னு ஒருத்தன் அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை எப்படி மாத்த முடியும் நீங்க? அதனால எத்தி போட்ட துப்பாக்கி வச்சா அவன் உசுரே போனாலும் சரி, என் பொண்ணோட உசுரே போனாலும் சரி, நான் நேர்மையா தான் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனை எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது அப்படிங்கிறப்போ அல்டிமேட்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை வச்சுதான் இந்த சூழல் நம்ம கிட்ட விளையாடவே முடியும். நம்ம கிட்ட ஆசையே இல்லைன்னா சூழல் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்னதான் மோதி பார்த்தாலும் அதுதான் தோத்து போயிட்டு ஓடும். நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க பயந்தாதாங்க, ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாய் உங்களை வந்து விரட்டுது, நீங்க ஓடுனீங்க அப்படின்னா அது பயங்கரமா விரட்டும். நீங்க அந்த நாய் உங்களை விரட்டுறதுக்கு முன்னாடி நீங்க எதிர்த்து நின்னுங்களேன் போதும், நாய் பயந்து ஓடுதா இல்லையான்னு பாருங்களேன். சூழல் அப்படிங்கிறது அப்படிதாங்க. எல்லாமே நீங்க பயப்படுற வரைக்கும் தான் அதுக்கு ஸ்ட்ரென்த். நீங்க பயத்தை விட்டுட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் நீங்க பயந்த அடுத்த செகண்ட் அது தன்னுடைய பலத்தை இழந்து விடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நேத்து ஒரு வீடியோ அப்படி இல்லைண்ணா, இப்ப வலி வேதனைன்னு வந்துருச்சுன்னா நம்ம பயந்து தானே ஆகணும். இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதுதான் இவங்க இவ்வளவுதான் நாள் அப்படின்னு சொல்லையில அந்த வேதனையிலேயே அவங்க வந்து ரொம்ப அப்படியே கவலையில டம்ப் ஆயிருவாங்க இல்லைன்னா, அதுலயே இருந்து இது பண்ணுவாங்க. வலி வேதனைங்கிறப்போ வந்து நம்மளால அதுல எதிர்த்து போராட முடிய மாட்டேங்குது இல்ல. டாக்டர்ஸே கை விரிக்கிற கேஸ். இப்ப இழப்பீடு மனிதன் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஜெயகீதா இருக்காங்க, அவங்க அம்மா நேத்து இறந்துட்டாங்க. அவங்க பேசுனது இன்னும் எனக்கு வந்து காதுல கேட்டுட்டே இருக்கு. அவங்கள வந்து இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த இழப்பீடெல்லாம் இருக்குல்ல, நான் அந்த டைம்ல வந்து நம்ம உடைஞ்சு போயிடுறோம்ல, அந்த இதெல்லாம் இருக்கும். அது எப்படி நான் எதிர்கொண்டு வர்றது வெளியில? 2 விஷயம், நோய், மரணம், இந்த 2யும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன். ஏன்னா எல்லாமே லைவா எக்ஸ்பீரியன்ஸோட சொன்னாதான் நீங்க நம்புவீங்க, இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. சிவகாமி அம்மா வந்தவொடனே சொன்னாங்க, அவங்க கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு கேட்டுக்குவாங்க. இப்போ ஒரு 10 டேஸ் சென்னைக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்தேன். சென்னைக்கு போன ரீசன் வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பேஷண்ட்டை நான் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். சரியா? மொத்த இருதயத்தையே மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இப்போ 3 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு 4 வாட்டியாவது ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்துட்டு வரணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும். எப்ப வேணா என்ன வேணா நடக்கும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். திடீர்னு இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஹார்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொருத்தனுடைய ஹார்ட்டை நம்ம பொருத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து அக்செப்ட் பண்ணணும் நம்ம பாடி. அதை பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க. அத்தனையும் பண்ணியும் இந்த ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் உடனே வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு 10 டேஸ் இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படியோ உயிரை கொடுத்து அனுப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி. ஆனா அவங்க கிட்ட நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த ஒரு பேஷண்ட்டையும் பேசினேன், அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட், நீங்க சொன்ன அந்த கேன்சர் பேஷண்ட்டையும் நான் ஒரு தடவை சந்திக்க போயிருந்தேன். அவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த 2 பேர்கிட்டையும் நான் என்ன பேசினேன் அப்படிங்கறத மட்டும் புரியுதான்னு பாருங்க, டைஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் தைரியமா பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா, எத்தனை கொடுத்து வைத்தவளாக இருந்தால் உனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கும். இதுதான் நான் ஆரம்பிச்சதே. அதாவது லைஃப் இஸ் மாயா, எப்ப வேணா என்ன வேணா நடக்கும், அதனால எதுலையுமே நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் வாயிலேயே பேசிட்டு இருக்கலாம். ஆனா என்னதான் பேசினாலும் நான் நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நான் முழுசா ஏத்துக்கிறேனா இல்லையான்னு சொல்ல முடியல. ஆனா உன் லைஃப் ஆட்டோமேட்டிக்காவே எப்படி வச்சுட்டான்னா செக் பாயிண்ட், எப்ப வேணா உன் உயிர் பிரியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே வச்சிருக்கான். சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட் வந்து பக்குவப்பட்டே ஆகணும், வேற வழி இல்ல. எப்ப வேணா என் உசுறு போகும், தெளிவா உன் மைண்ட் செட் ஆகியே ஆகணும். இப்ப வந்து பேசுறோம், பேசும்போது சொல்லுவாரு ஆனா நம்ம உசுரோட தான் இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் அமையுது அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு இட்ஸ் a great chance to realize that எப்பயும் போறப்பா போகதான் போகுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியுது. பொண்ணு கிட்ட மட்டும் கொஞ்சம் அடிக்ஷன் இருக்கும், எல்லா அடிக்ஷனையும் தூக்கி எறிய முடியுது. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை வாழும் போது அது அந்த வாழ்க்கையாவே மாற முடியுது. நெக்ஸ்ட் நீங்க கேட்ட அந்த பெயின். ஸோ அந்த பெயின் வருது, ஆனா அந்த பெயின் அப்படிங்கிறது சுகமா எடுத்துக்கணுமா துக்கமா எடுத்துக்கணுமான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எவ்வளவு பெரிய பெயினா இருந்தாலும் நீங்க சுகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகம் தான், துக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துக்கம் தான். ஆனா பெயினே வாழ்க்கைன்னு ஆடினதுக்கு அப்புறம் சுகமா எடுத்துத்தானே ஆகணும். எங்க எல்லாமே மைண்ட் செட் தான். ஜஸ்ட் நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படியோ வலி வந்து போக போறது இல்லை. இந்த வலியை நான் சந்தோஷமா அனுபவிக்கணுமா அல்லது துக்கமா அனுபவிக்கணுமான்றதை நான் டிசைட் பண்ண போறேன். அப்போ வலின்னு ஆயிடுச்சு, விடு, எல்லாத்தையும் இறைவன் பிரசாதமா எடுத்துக்கோன்னு வெறும் வாய்களையே பேசுறது வேற,
எடுத்து ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வேறு. ஸோ யூ ஆர் இன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு சூழலையும் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளும் பக்குவத்துல இருக்க இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. கேன்சர் பேஷண்ட்டை சொல்லும்போது சொன்னேன், அந்த டாக்டர்ஸே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நாங்க பாக்குறோம், அதுக்கு மேல இறைவன் செயல். அப்போ வேறு கதியற்று போய் இறைவனை பற்றுன்னு நான் பேசுறேன். ஆனா நீங்க வேறு கதி இல்லாமல் இறைவனை பற்றக்கூடிய அற்புதமான விஷயம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வேணா நடக்கும்டா இறைவா நீ இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இறைவனின் நம்பிக்கை ஏற்படுவதற்கு உங்களுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு அங்க என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லாமே பாசிட்டிவா என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறேன். ஸோ என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் இருக்கு. இறைவன் நடத்துகின்றான், அவன் நடத்துகின்ற நாடத்தில் நன்மைக்கு. இப்ப நமக்கு தெரியாம போகலாம், நிறைய விஷயங்கள் அப்போதைக்கு ஒரு துக்கமா தெரிஞ்சிருக்கும், பிறகு பாத்தீங்கன்னா பெரிய நன்மையில போய் முடிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்க போறேன். இந்த ஃபீலிங்கை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும், பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், உங்களுக்கு எல்லா கதவுகளும் தானா திறந்து வழிகாட்டுறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆனா நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வழி காட்டினா கூட அந்த வழியில போக தெரியாது உங்களுக்கு. அப்போ பிரச்சனை வருது, பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனும் இருக்கு. வாழ்க்கைன்னா விளையாட்டு தானே. ஒரு எதிர் டீம் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும், அதுதானே கேமு. அது எப்ப முடியும் அப்படின்னா நீ ரிலாக்ஸ்டா இருந்தா முடியும். அதை விட்டுட்டு நீ பயந்துகிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா ஈஸியா அவன் அட்டாக் பண்ணும்போது நீ உனக்கு திறமை இருந்தா கூட நம்ம வந்து கஷ்டம்தான் படுவோம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, டெண்டுல்கர் 98 ரன் எடுத்துட்டா அவர் வந்து அடிக்கடி அவுட் ஆயிடுவாரு. திறமை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா. பயம் வந்ததுன்னா இருக்கிற திறமையும் காணாம போயிடுதுங்க. 100 அடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில பயம் வந்துருது, எங்க அடிக்காம போயிடுவேணும் அப்படின்னு. ஆசைதான் பயத்துக்கு காரணம். இப்ப தோனி எல்லாம் அப்படி கிடையாது, 98 ரன்லயும் 6 அடிப்பான். இவர் 90 ரன்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து எப்படியாவது 100 அடிக்கணும்னு நினைப்பாரு, 98ல அவுட் ஆயிடுவாரு. சோ ஆசை பயத்தை உண்டு பண்ணுகிறது, பயம் உன் செயல் திறனை குறைக்கிறது. நல்லா திறந்திருக்கிற கதவு வழியா கூட உனக்கு போக தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சோ தேர்ஃபோர் அகெயின் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு நீங்கள் நண்பனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஃபீலிங்ல இருந்தா நீங்கள் நண்பனாக செயல்படுவீர்கள். பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், அதுல அழகா போவீங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. தோத்தா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கலாம்னு அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. மனம் தோல வேண்டிய அவசியம் இல்லை. பயனா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா ஸ்தம்பித்து போய்விடுவீர்கள். ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை மேற்கொண்டு அதிக கஷ்டமாக மாற்றுவது உங்களுடைய பயம். அப்படிங்கிறப்போ பயம் அப்படிங்கிறது எதனால வருகிறதுனா எகைன் ஆசையினாலதான் வருது. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அல்லது நோய் வருது, அவங்க போறாங்க அப்படின்னு. அடுத்து வேற இன்னொரு பாயிண்ட் கேட்டாங்க, மரணம் வரும்போது கஷ்டமா இருக்கிறதே. நீங்க ஒருத்தர் வந்து நமக்காகவே உழைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அவர் வந்து நம்மளை விட்டு பிரியறாருன்னா இத்தனை நாளா அவர் பட்ட கஷ்டம் இப்ப இல்லாம இருக்க போறாருன்னு சந்தோஷப்படலாம்ல. நம்ம கிட்ட எதிர்பார்க்க இருக்கிற வரைக்கும் தாங்க, ஆசை இருக்கிற வரைக்கும் தாங்க கஷ்டம். ஒரு ஜீவன் அவர் வாழ்ந்தார், என் மேல் அதிக அன்பு காட்டினார், எனக்காகவே நிறைய செஞ்சார், அந்த நினைவுகளோடு சந்தோஷமா வாழ்றது வந்து அறிவாளித்தனமா? இன்னமும் இருந்து இருந்து எனக்காகவே அவர் வாழ்ந்து எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறது சந்தோஷமான தனமா? மறுபடியும் ஆசையோடு வாழ்வதல்ல. ஆசை இருந்துகிட்டுன்னா பயம் வந்துகிட்டே தான் இருக்கும், எப்ப என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம. பரவாயில்ல, எது நடந்தாலும் சந்தோஷம். இத்தனை நாட்களா அவர் எனக்கா இல்ல, அவர் வந்து இப்போ உயிர் போகல, ஆனா கட்டில் ஏறிட்டார். இத்தனை நாளுக்காக எனக்காக உழைச்சார், இனிமே அவருக்காக நான் உழைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, நான் அவருக்கு சேவை பண்றேன். பரவாயில்ல, அவர் இப்போ ஏதோ கைய கால உடைஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் யுவர் ஓன் தாட். நீ எப்படி சிந்திக்கிற அப்படிங்கிறத பொறுத்துதான் உன் மனம் அதை சுகமா துக்கமா என்று எடுத்துக்கொள்கிறது. 100 ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. இப்போ ஒரு அம்மா வந்து வீட்டுல வயசான அம்மா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நீ போய் பாத்துக்க முடியல, ஒரு நல்ல ஆசிரமத்தை கொண்டு போய் சேரு. சோ மெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஆனா எதுவுமே சிந்திக்காம உட்காந்து அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. 100 ஆல்டர்னேட். முந்தா நாள் ஒரு பொண்ணு, அதாவது குழந்தை பெத்தவொன்னே நீங்க தான் அந்த அம்மா வீட்டுல தானே போய் பிரசவம் பார்ப்பீங்க. அம்மா வீட்டுல போனா அம்மா வந்து பயங்கர பிஸி. காலையில போனாங்கன்னா நைட் 11 மணிக்கு தான் வர்றாங்க. இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், அது டெய்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. நான் வேற என்கிட்ட வேற கிளாஸ் கேட்டுட்டு இருக்காளா, யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிட்டேன்னா, அப்போ அம்மாவை வந்து குற்றம் சொல்ல முடியல. குற்றம் வெளியில சொல்லலையே தவிர உள்ளுக்குள்ள குற்றம் பார்த்திருக்க அவளுக்கே தெரியல.
அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கே அம்மா பார்த்துப்பாங்க அந்த குழந்தைய ஒரு 5 மாசத்துக்குன்னு தான். இந்த அம்மா என்னடான்னா நம்மள தெப்புன்னு போட்டு இந்த குழந்தைய நானே காலையில இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்க விடாதான் அந்த குழந்தை. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை மனதுக்குள்ள திட்டிட்டு இருக்கா, இவளுக்கே தெரியல. அம்மா கேட்டா என்னடா அப்படின்னு சொன்னா உன் இஷ்டமா உன் இஷ்டமான்னு சொல்லிடுறா. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ட்ரெஸ் ஆயினதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றா, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்னன்னே தெரியல. ஸ்ட்ரெஸ் வரணும்னாலே இன்னொருத்தனை குற்றமா பார்த்தா மட்டும்தான் வரும். நீ யாரையாவது குற்றமா பாக்குறியா? இல்ல நான் அம்மாட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நீ ஒண்ணும் சொல்லலைங்கிறது வேற. மனசுக்குள்ள இவன் எனக்கு இருந்து எல்லா உதவியும் பண்ணலாமேன்னு நினைக்கிறியா? அது பயங்கரமா நினைக்கிறேன். அப்ப நினைச்சிட்டேன்னாலே அது நடக்கல அப்படின்னு அது வருத்தமா மாறி உனக்குள்ள குமரிட்டு இருக்கு. ஏன்னா அம்மாவை குறை சொல்லாதடா, உனக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லையா? பொண்ணு நிறைய சம்பாதிக்கிறா. ஒரு நர்ஸை போட்டுக்கோ இல்ல ஒரு வேலைக்காரியை போட்டுக்கிட்டோ ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க வேண்டியதானே? இங்க 100 கதவை நமக்கு திறந்திருக்குங்க. ஆனா நம்ம மனசு எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு முட்டிக்கிட்டே இருக்கும் அதுலயே. எந்த அளவிற்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கமா எனிமியா இருக்கமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஆப்ஷனா இல்ல. ஆமா இல்ல யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. சோ எந்த அளவிற்கு நம்ம கன்ஃபைன்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. லைக் தட் பிரச்சனைன்னு வந்தா 100 சொல்யூஷன் இருக்கும். ஆனா நீ எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா, நீ எதையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தா, நீ அடிக்ஷன்ல இருந்தா உன் புத்தி வேலை செய்யாது. உனக்கு பகைவனா சூப்பரா வேலை செய்யும். வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு பகைவனா அழகா வேலை செய்யும். அப்ப ஆசைதான் நமக்கு எதிரின்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆசைப்படாம எப்படி வாழ்றதுன்னு கேட்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்கன்னு சொல்றேன். ஆல் இஸ் டேஸ்ட்னு சொல்றேன். வெற்றி ஒரு சுவை என்றால் தோல்வி ஒரு சுவைன்னு ரசிக்க பழகுங்கன்றேன். பெக்கர் ஒரு பெக்கிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், நம்மளால முடியாதா? ஒரு ரோகு ஒரு பிக் பாக்கெட் அவன் ஜெயில் வாழ்க்கை என்ஜாய் பண்றான், நம்மளால முடியாதா? ஆனா நாமளா தப்பு பண்ணிட்டு தானே போக கூடாது. அதுவா ஒரு சுச்சுவேஷன் வந்தா அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? வெரி வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் மாதிரி தெரியலாம். ஆனா இப்படி இருந்தா இருக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. நான் ப்ரூஃபே பண்ணிட்டேன். மனுஷன் தானே அவனும். உன் தாட்டு தானே. உன் தாட்டு நீ மாத்துறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? மாத்தலைன்னா நரகம், மாத்துனா சொர்க்கம். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறது அழிக்க முடியாத ரூல், விதி. விதியை மாத்தவே முடியாது. சந்தோஷம் மனசுல மட்டும்தான் இருக்கு, சூழல்ல இல்ல. நீ சூழலை மாத்தி அமைச்சு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ சந்தோஷப்பட்டுலான்னு. எப்படியாவது மனைவி கணவனை மாத்திரணும்னு நினைக்கிறா, கணவன் எப்படியாவது மனைவியை மாத்திரணும்னு நினைக்கிறான், அம்மா எப்படியாவது குழந்தையை மாத்திரணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி இங்க போனீங்கன்னா ஒர்க்கர்ஸ் போனீங்கன்னா மேனேஜர் ஒர்க்கரை மாத்தணும்னு நினைக்கிறான், ஒர்க்கர் மேலதிகாரியா மாத்தணும்னு நினைக்கிறான். சுத்தி சுத்தி ஏன் உன் மைண்ட் டியூன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதை உங்களுக்கு உங்களால ஏத்துக்க முடியலன்னா உனக்கு எங்க இருக்க முடியுமோ அங்க போக வேண்டியதானே? 100 ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. எந்த ஆல்டர்னேட்டிவையும் யோசிக்க மாட்டோம். முட்டுச்சந்திலேயே முட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலையே அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ரீசன் ஸ்ட்ரைட்டாவே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கேள்வியே கேட்க விடாம. அடிக்ஷன் இஸ் த ரூட் காஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க நோய்வாய்ப்படுவதிலும் கூட நான் நோய்வாய்ப்பட்டுவிடக் கூடாதுங்கிற அந்த அடிக்ஷன் தான் அங்க நமக்கு வலி செய்யுது. மரண பயத்துக்கு நான் முதலேயே சொல்லிட்டேன், எப்பயும் போகதான் போறோம். போறதும் ஒரு சுவை என்று நினைக்க வேண்டும், மரணமும் ஒரு சுவை என்று நினைக்க வேண்டும். அப்படி நீங்க நினைக்கல அப்படின்னா போகாம இருக்க போறது இல்லைங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நீங்க பயந்துட்டே இருக்காங்கப்பா, அதனால அவங்களுக்கு நோய் வரவே நானும் நோய் விட்டுட்டு போதா? ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால மரணதேவன் உங்களை மரணம் இல்லாம ஆக்க போறாங்க. So there is no other go. So you can't change the situation. அப்ப why don't you tune your mind? So இதுதான் பேசிக்கலி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, நானே பேசிட்டு இருக்கேன். சரிம்மா கேளுங்க, இல்லைன்னா இன்னைக்குல இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும் அப்புறமா நான் பேசுறதெல்லாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இல்லண்ணா என்னோட கரெக்ட் ரிலேட்டிவ் என்னோட தாய் மாமா, அவங்க அத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறக்குறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்குமே அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஹோட்டல் வச்சிருந்தாங்க, அதனால ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லா வேலையுமே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப தூண்டுறது அவங்கதான். ஆனா இறந்த உடனே 3 மந்த்ஸ்லயே அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க பொண்ணுதான் இவர் ரொம்ப அடம் பண்ணி நான் பண்ணியே ஆவேன்னு சொல்லவும் 1 இயர்ல மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்போ அவங்க பொண்ணோட பேசுறதே இல்லை. அதனால வீட்டுல ஒரே சண்டையா தான் இருக்கு. இந்த மாதிரி இல்ல நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஓகே அவரோட லைஃப் அவர் சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது பொண்ணா இருந்து பார்க்கும்போது அம்மாவும் இல்ல, இப்ப அப்பாவும் வேற பக்கம் போயிட்டாங்கன்னும் போது அது அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் தருது. அதுவே அவங்களுக்கு ரொம்ப உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது. அப்போ இது மாதிரி இதுல எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது? நம்ம அடிக்ஷன் அம்மா அப்பா மேலேயே அந்த பாசம் எல்லாமே எப்படி நம்ம வெளியே வர்றது?
நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அன்பு வேற ஆசை வேறன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாசம்ங்கிறது தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிறதுங்கிறது அன்பு கிடையாது. அம்மா அப்பாவுக்காக நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறது அன்பு. நீங்க அன்பு இல்லாம வாழுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆசை இல்லாம வாழுங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். நீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மேலயும் அன்பு காட்டுங்க. அன்பு காட்டுறதுங்கிறது அவங்க கிட்ட இருந்து என்னத்தையாவது பிச்சை எடுக்கிறது இல்ல. நம்ம அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அப்போ இத்தனை நாளா அம்மா எனக்காக பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப இல்ல, பரவாயில்ல. அம்மாக்காக நான் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, பரவாயில்ல. எனக்காக பண்ணிட்டு இருக்கிறது இல்லைன்றதால பெரிய சந்தோஷம் தானே. உங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு கொட்டிட்டு இருக்காங்க, இப்ப அவங்க நிம்மதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதுவே பெரிய ரிலீஃப் தானே. அப்படி நம்ம நினைக்க தெரியல அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ உங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இவங்க வந்து ஆசையில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, இப்ப இல்லையே, அது வருத்தமா இருக்கு. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. உங்க சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கலைன்னா அதுலயும் சந்தோஷப்படுங்க. எதிர்பார்த்தா உங்க அன்பை கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. இந்த லவ் டெஃபினிஷனே யாருக்குமே தெரியல. இன்னைக்கு காலையில ஒரு சத்சங் கூட அதுதான் நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்பது யாருக்குமே தெரியல. எல்லாமே பிச்சை எடுப்பதில் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு யாராவது சந்தோஷம். நீ எல்லாருக்கும் நல்லா நீ எல்லாருக்காகவும் வாழ்ந்தா உனக்காக எல்லாருமே வாழ்வாங்க. இது வந்து லா ஆஃப் கர்மாங்கிற ஒரு விதி. ஆனா நம்ம மனசு என்ன திங்க் பண்ணுதுன்னா, நான் யாருக்காகவும் வாழ மாட்டேன், ஆனா எல்லாரும் எனக்காக வாழணும். லாஜிக்கே இல்லை. ரெண்டாவது, நீ மத்தவங்களுக்காக வாழ்றதுல தான் சுகமே தவிர அடுத்தவங்க உனக்காக வாழ்றதுல சுகமே கிடையாது. அடுத்தவங்க உனக்காக வாழணும்னு நினைக்கும் போது நீ அவங்களுக்கு அடிமையா இருக்கேன்னு அர்த்தம். நீ மத்தவங்களுக்காக வாழும்போது நீ சுதந்திரமா இருக்கேன்னு அர்த்தம். உங்களை நம்பி மத்தவங்க வாழலாங்க, மத்தவங்களை நம்பி நீங்க ஏன் வாழணும் அப்படிங்கிறேன். இண்டிபெண்டன்சி இஸ் தி ரூட் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்க மேடம் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 8 வருஷம் கணவன்கிட்ட அடிமை வாழ்க்கை. அதுக்கப்புறம் சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் மத்தவங்க மாதிரி அம்மா அப்பாவை போய் அண்டி வாழணும்னு நினைக்கல. எகெயின் அங்க போய் அடிமையாகவா? எங்கேயுமே அடிமையாகாம இருக்கணும் அப்படின்னா நான் யாரையும் நம்பாம வாழணும். நான் எல்லாருக்காகவும் வாழ தயாரா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அவ சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா கடைசியில இவளை நம்பி வாழ வேண்டிய நிலைமையில இருக்கு. மாசம் மாசம் அம்மா அப்பாவுக்கு இவளை அனுப்பக்கூடிய நிலைமைக்கு மாறி போயிடுச்சு. சோ திஸ் இஸ் தி வே யூ ஹாவ் டு லிவ் அப்படிங்கிறேன். நீங்க இண்டிபெண்டா இருக்கணும், நீங்க மத்தவங்களுக்காக வாழணும். அடுத்தவங்க எனக்காக இல்லையேன்னா அது சூழலுங்க, அது உங்க கையில இல்ல. உங்க மனசை ஏன் இப்படி மாத்திக்க கூடாதுங்கிறதா என்னுடைய பதில். அண்ணா எனக்கு ஒரு டவுட். இப்போ எமோஷன்ஸும் தாட்ஸும் வேற வேற தானே? இப்போ சந்தோஷம்ங்கிறது ஒரு எமோஷன், நம்மளோட இதுல ஒரு எமோஷன். சோ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம அந்த எமோஷனை நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி எமோஷன் தானே, துக்கம் பயம் எல்லாமே எமோஷன்ஸ் தானே. சோ அது வர்றதுங்கிறது இயல்பு தானே. அதாவது என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேங்கிறதும் ஒரு தாட் தான். இந்த தாட்ல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எமோஷன் வரும். ஆனா அந்த எமோஷன் உங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எமோஷன் ஆகுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அந்த எமோஷன் உங்களை பாதிக்காம பாத்துக்கோங்க. ஈஸியா புரியறதுக்கு சம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு சாவு நடக்குது. உங்க மனசு எமோஷனலா தான் இருக்கும், உங்க மனசு கஷ்டம்தான் படும். ஆனா அதனால பெருசா பாதிப்பு இருக்காது. அது ஒரு அன்பின் அடிப்படையில, ஐயோ அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த அன்பின் மிகுதியில நீங்க கஷ்டம் உங்களை பெருசா பாதிக்காது. ஆனா உங்க வீட்லயே ஏதாவது ஒண்ணு நடக்கும் போதுதான் நீங்க வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறீங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற. அப்ப கோவப்படலாமா? கோவப்படுங்க. அன்பின் மிகுதியில கோவப்படுறதுன்னா என்ன? உங்க பையன் வந்து தப்பு பண்றான், இல்ல திருடிட்டு வந்துட்டான், நீங்க பாதிக்க கூடாது. அடுத்த வீட்டு பையன் வந்து திருடிட்டான்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, டேய் என் பையனுக்கு நீ அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொன்னா, இங்க பாதிப்பே இல்லை, ஆனா லவ் இருக்கு. டேய் இங்க வாடா, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அழகா அட்வைஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கோவத்தோட தான் பண்ணுவீங்க, தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பையன் வந்துட்டான்னா, ஐயோ அம்மா இடியே இடிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய கோவத்தைப்படுவீங்க. அஃபெக்ட் ஆகி கோவப்படுறது. ஸோ எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அன்அஃபெக்டடா இருக்குந்தா அதுக்கு பேர் அன்பு. எமோஷன்ஸ் உங்களை பாதிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஆசை. ஸோ அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஐம் நாட் டெல்லிங் யூ எமோஷனே இல்லாம மரக்கட்ட மாதிரி வாழுங்கன்னு சொல்லல. கோவப்படுங்க, ஆனா அதுல அன்பு இருக்கணும் அப்படிங்கிறேன். நான் ஒரு பெரிய கோவக்காரன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் யாருக்குமே என்னை கோவிச்சுட்டு போறதில்லை. ஏன்னா அண்ணா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு பாதிச்சா கூட திரும்ப திரும்ப எங்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா
கோபம்ங்கிற எமோஷன் என்கிட்டயும் இருக்கு. நான் கோபப்படும் போதும் சந்தோஷமா தான் இருப்பேன். கோபத்தினுடைய விளைவும் சந்தோஷமா தான் இருக்கு. இது அன்பினுடைய பவர். அதனால எமோஷனலிஸ்டா நாங்க வாழ சொல்லல. ஆனா அன்புன்னா எதிர்பார்ப்பில்லாத அன்கண்டிஷனலா நீங்க தாட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வாழுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நான். புரியுதா? ஆனா இது வந்து மேம் வந்து எமனியமால எங்களுக்கு எடுக்கையில எடுத்தாங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துக்கு நம்ம மனசுல வந்து கொண்டு போறோம். ஆனா நம்ம சூழ்நிலைன்னு வர்றையில அது எப்படியோ டக்குன்னு சேஞ்ச் ஆயிருது. நான் அந்த கான்சியஸை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. நான் மேம் கிட்ட இதே தான் கேட்டுட்டு இருப்பேன். மேம் அதை எனக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு கைடன்ஸ் கொடுங்க, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் மேம் கிட்ட. அந்த கான்சியஸை எப்படி கொண்டு வர்றதுன்னு தாங்க நான் தெரியல. இந்த நேரம் நீங்க சொல்றீங்க மனசு ஏத்துக்குது. இதே அடுத்த சூழ்நிலைக்கு போகையில அப்படியே ஸ்விட்ச் ஆன் ஆயிடுறோம். நம்ம அந்த சூழ்நிலையில இருந்து மாறிடுறோம். அத வந்து ஆசை எதுல வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறுது அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொல்ற விஷயத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல, இதுவும் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வாழணும்னு ஆசை வருது. ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம இது வரைக்கும் பழக்கப்பட்ட வாழ்க்கை, அதுல வந்து அதுலயும் ஆசை இருந்து தொலையுது இல்ல. அப்போ இந்த ஆசை பெரிதா அந்த ஆசை பெரிதா அப்படின்னு போட்டி போடும்போது அந்த ஆசை ஜெயிச்சிடுது, இந்த ஆசை வந்து டம்மி ஆயிடுது. ஸோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அப்ப இதுல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கீப் டெவலப்பிங் இன்ட்ரெஸ்ட் ஹியர். அப்ப இதை டெவலப் பண்றதுக்கு உண்டான கதைகள் கேட்கலாம், இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்கறது, சத்சங் கேட்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்க கேட்க கேட்கணும்னா இதுல இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பைக் பழகணும் அப்படின்னு நினைக்கிறான், ஒருத்தன் இன்ட்ரெஸ்டோட பழகணும்னு நினைக்கிறேன், 2 நாள்ல பழகிடுறான். ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பழகணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. உங்களுக்கு பழகணும்னு எமனியமால ஆசை இருக்கிற மாதிரி. ஆனா அவனுக்கு 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, வண்டியை பழகிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹி ஹேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சரா சொல்ல வேண்டியது இருக்கு. அதை டெவலப் பண்ணுங்க, சாதிச்சிடலாம். அதனால மேம் கிட்ட கேட்டு கேட்டு உங்க வீடியோ எல்லாம் அனுப்புறாங்க. நான் ஒன்னொன்னா அனுப்பி அதை நான் டெய்லி அதை வந்து மெமரைஸ் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கேன். அதை கான்சியஸ்க்கு கொண்டு போகணும்னு கேட்டு கேட்டு போயிட்டே இருக்கேங்கண்ணா. வீடியோஸ் கேட்டாலே கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களை அறியாம இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடும். கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. Any more questions? போதுமா பண்ணா? பொறுமையாக அனைவரும் இவ்வளவு நேரம் அமர்ந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. நல்லா சொன்னீங்க.